கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆரோக்கியமான சபை என்கிறதான தலைப்பின் கீழாக திரும்பவுமாக அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இருந்து ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவை பொருளாதாரத்தினுடைய செழிப்பா அல்லது பாவ மன்னிப்பா என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே சபைக்குள்ளே வருகிற ஜனங்களுக்குள்ளும் அநேக புரிந்து கொள்ளுதல்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதே போல சபையை நடத்துகிற கண்காணிகளுக்குள்ளும் பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கேயும் அவர்களுக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அறிய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் சபைக்குள்ளே வந்திருக்கிற நீங்களும் எதற்காக நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலோடு காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை மையமாக வைத்து அல்ல, நம்முடைய ஆத்துமாவினுடைய தேவையை மையமாக வைத்து நாம் சபையாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அதுவே நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சபைக்குள்ளே வந்திருக்கிற நீங்களும் நானும் மனம் திரும்புதலின் அனுபவத்தை உடையவர்களாக, ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்களாக நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி சபையாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும், அதற்குள்ளே என்னென்ன குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த வேத பகுதிக்குள்ளே இருந்து பார்க்கும்போது 3 முக்கியமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆரோக்கியமான சபைக்கு அடையாளமாக தொடர்ச்சியாக தேவ பக்தியோடு அல்லது தேவன் பேரிலே பற்றுதலாய் காணப்பட வேண்டியது அவசியம். முதலாவது என்னது? ஆரோக்கியமான சபைக்கு அடையாளம் தொடர்ச்சியாக தேவ பக்தியோடு அல்லது தேவன் பேரிலே பற்றுதலாக காணப்பட வேண்டியது அவசியம். இரண்டாவது, ஆரோக்கியமான சபைக்கு அடையாளமாக சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யமும் ஐக்கியமும் காணப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவதாக, ஆரோக்கியமான சபைக்கு அடையாளமாக சபையானது தன்னை நம்பி கொடுத்திருக்கிற பிரதானமான சுவிசேஷத்தை பொறுப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதிலே அது கவனமுள்ளதாக இருக்க வேண்டும். இப்படி 3 குணாதிசயங்கள் இந்த வேத பகுதிக்குள்ளே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குணாதிசயங்களை நாம் பார்க்கும் முன்பதாக வேறு 3 காரியங்களை குறித்தும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய சபைகளில் இல்லாத, இருக்க வேண்டிய ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம். முதல்ல என்ன இருக்கணும் நமக்குள்ள? அங்க 43ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. என்ன பயம்? பயம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டுக்குள்ள 47 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 47 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பயம் அல்லது போபோஸ் என்கிற வார்த்தை, போபியா என்கிறது ஆங்கில வார்த்தையாக அங்கே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எந்த அடிப்படையில் எல்லாம் என்று பார்க்கும்போது அதற்கு நிறைய பின்னணியங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் ஒரு பட்டணத்தினுடைய வாசல் அருகே போய் கொண்டிருக்கிறார். நாயின் அப்படிங்கிற பட்டணத்தினுடைய வாசல் அருகே போகும்போது அந்த பட்டணத்துக்குள்ளே இருந்து ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அந்த வாலிபனுடைய தாய் விதவை என்று வேதம் சொல்கிறது. இப்போ அந்த விதவையுடைய கண்ணீரை பார்த்த ஆண்டவர் கவலைப்படாதே என்று சொல்லி அந்த மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். அப்படி எழுப்பப்பட்ட அந்த சம்பவத்தை பார்த்த உடனேயே அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார்.
இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவன் தனது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, மரித்து ஒரு சவ அடக்க ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதிர்த்து வருகிறார். அங்கே அழுது கொண்டிருக்கிற பெண்ணினுடைய அந்த அவ குரலை கேட்டு அவர் அந்த மரித்து போன வாலிபனை எழுப்புகிறார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஆண்டவர் அவனை அந்த அழுது கொண்டிருக்கிற தாயினிடத்திலே, விதவையினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இதை பார்த்த உடனே, இந்த சூழலை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன வந்துச்சான்? பயம் வந்துச்சான். யோசிச்சு பாருங்களேன், அந்த பயம் என்ன மாதிரியான பயமா இருந்திருக்கணும்? இப்ப நம்ம ஊர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன இருக்கணும்? ஐயோ பேயா இருக்கும் இல்லையா? அப்படிதான் பயம் வந்துடும். ஆனா இந்த பயத்தின் விளைவு அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் பயம் அடைந்து என்ன செய்தார்களா? மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப இந்த பயம் இங்க கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதத்தை பார்க்கிறார்கள். அந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்களுக்குள்ளே வருகிற பயம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்றால், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக அவருடைய கவனங்கள் எல்லாம் தேவன் பேரிலே இருக்கிறது. அப்போ ஒரு நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது, வியாதி வரும்போது நமக்கு வருகிற பயத்தை போன்றது அல்ல இது. இந்த பயம் என்ன செய்து அவர்களை தேவனை மகிமைப்படுத்த வைக்கிறது. இப்ப அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட 1120 பேர் கூடி இருக்கிறார்கள். அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்றா? பயம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, இந்த கால நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான சபைக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பயம் நமக்கு வேணும். என்ன பயம்? தெய்வ பயம் வேணும். என்ன பயம் வேணும்? இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளே தேடினாலும் கிடைக்காத ஒன்று தெய்வ பயம். என்ன இல்லை நமக்கு? பயமே இல்லை. யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மனப்பான்மையோட தான் ஊழியரும் இருக்கிறான், அங்கே இருக்கிற சபை மக்களும் இருக்கிறார்கள். மொத்தத்திலே தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனை குறித்த பயமே இல்லை. அவர் யார் என்கிற அறிவு இல்லை. உண்மைதானா? இல்ல இருக்குதா? இருந்ததுன்னா, உண்மையாகவே பயம் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா நீங்க சர்ச்சுக்கு எப்படி வருவீங்க சொல்லுங்க. ஆண்டவருக்கு பயந்தா நீங்க சர்ச்சில் வந்து எப்படி ஆராதிப்பீங்க? ஆண்டவருக்கு பயந்தா சபையில நம்ம எப்படி நடந்து கொள்வோம்? இப்பொழுது நமக்கு பயம் இல்லை. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. வசனங்களை வாசிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், சபை கூடி வருவதின் மேன்மைகளை குறித்த எல்லா காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதன்படியான ஒரு வாழ்வு துளி அளவு கூட நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எப்படி சொல்லுவாங்க, துளி விட்டு போச்சு. சபைக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன விட்டு போச்சு? ஏன் ஏன் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒன்றுமில்லாதவைகளுக்கு முன்பதாக நிற்கிற மக்கள் எவ்வளவு பயபக்தியோடு நிற்கிறார்கள் இல்லையா? ஒன்றுமில்லாதவைகள் என்று நாம் சொல்கிறோமே, அந்த ஒன்றுமில்லாதவைகளுக்கு முன்பதாக நிற்கிற ஜனங்களுக்குள்ளே எவ்வளவு பயபக்தி. ஆனா நம்மகிட்ட முழங்கால் போட சொன்னா 4 கால நிற்போம். எழுப்பி நிற்கார சொன்னா உட்கார்ந்து இருக்கிறோமா எழுப்பி இருக்கிறோமானே தெரியாது. ஆனா இதெல்லாம் ஒரு பொதுவான இடத்துல போகும்போது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது, அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம எப்படி இருப்போமா? அங்கெல்லாம் எப்படி வருது? அப்போ அந்த இடத்துல இருக்கும் போது இருக்கிற ஒரு பேசிக்கான புரிந்து கொள்ளுதல் கூட நமக்கு தேவனுடைய சபைக்குள்ள வந்தா என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. இப்ப நான் ஒரு கிராம பகுதி சபையில இருந்து நான் பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன். நான் ஹாஸ்டல்ல இருக்கிற நாட்கள்ல
எங்க மாவட்டத்திலேயே ஒரு பெரிய சபை, பெரிய கட்டடம் உள்ள ஒரு ஆலயத்துக்கு தான் நாங்க போய் ஆராதிப்போம். அந்த கொயரே பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருப்பாங்க. எங்களுடைய ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 500 பேர் வரணும். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 500 பேர் வருவாங்க. அது போக அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வரணும். எல்லாரும் வந்து ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு, நெருக்கு அடிச்சு உட்கார்ந்து அப்படி ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆராதனை கூட சென்ட் ஜான்ஸ் கதீட்ரல். அங்க முழங்கால் போடுறதுக்கு கூட நல்ல பட்டு அந்த மெத்தெல்லாம் போட்டிருப்பாங்க கொயர்ல இருக்கிறவங்க. அந்த சின்ன வயசுலயே நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, நம்ம முழங்கால் போடுறோம், ஆனா முழங்கால் போடுறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒருவேளை இங்கெல்லாம் நம்ம முழங்கால் போடாம இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை தலையில கொடுக்காதனால தானே என்னன்னு தெரியல. நல்ல கவனிங்க. மனம் திரும்பினாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இவர்கள் எல்லாரும் எருசலேமை மையமாக கொண்டு வாழ்கிறவர்கள் அல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். இவங்க எல்லாரும் எருசலேமில் நடக்கிற பண்டிகைக்காக உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் வந்தவர்கள். இங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. இவர்கள் தேவபக்தியுள்ள யூதர்களா இருந்ததுனால வந்தாங்க, கேட்டாங்க. ஆண்டவர் அவர்களை தொட்டார், ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இப்போ அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய திட்டமிடல்கள் எல்லாம் வேறு. அவங்களுடைய செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே, பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே அவங்க எருசலேம்ல இருந்து காலி பண்ணிட்டு திரும்பவும் தன்னுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு புறப்பட்டு போக வேண்டியவர்கள். ஆனா அப்படி போக வேண்டியவருடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்கிற ஒரு நிகழ்வு நடந்த மாத்திரத்திலேயே அவங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா ஷெட்யூலும் மாறிடுச்சு. பிரயாணம் பண்ணி போக வேண்டியவர்கள் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வசனங்களை கற்றுக் கொண்டிருக்கிறாங்க இல்லையா? அப்படி வசனத்தை கேட்டிருக்கிறவங்களுக்குள்ள யாரை குறிச்சு பயம்? ஐயா, தேவ பக்தியுள்ள யூதனா இருந்தும் ரட்சிக்கப்பட்ட பின்பு இவனுக்குள்ள இவ்வளவு தேவ பயம் இருக்கும் என்றால், தேவனை அறியாத பின்னணியத்திலிருந்து தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிற சாக்கியம் பெற்றிருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாய் தெய்வ பயம் வர வேண்டும் இருக்குதான்? ஒரு ஊழியனாக சொல்றேன், அநேகரை குறித்து எனக்குள்ள எல்லா நேரத்திலும் வரக்கூடிய மன துக்கம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு பயப்படுகிற அளவுக்கு கூட ஆண்டவருக்கு பயப்படுகிறது. ஏன்னா நான் பார்த்தா ஆராதிக்கிறவனை போல கண்ணை திறப்பதும் வாயை திறப்பதும் கையை தட்டுவதும், நான் பார்க்கலன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே பறக்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் தான் இருக்குதே தவிர யாருக்கு பயப்படுற பயம் இல்லை. ஏன் நீ வாயை மூடிட்டு இருந்தாலும் நீ தூங்கினாலும் உன்னை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார், உனக்கு தெரியுமா? அந்த பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ எப்படி இருப்ப? நீ உன்னுடைய பள்ளியிலேயோ, உன்னுடைய கல்லூரியிலேயோ, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலேயோ உன்னால அப்படி அஜாக்கிரதையா இருக்க முடியுமா? இல்ல இல்ல. அங்கே இருந்து என்ன செஞ்சிருவாங்க? அதாவது மாறி போந்துடும். இப்ப இங்க என்ன அன்புள்ளவர் தானே. நல்ல கவனிங்க. இந்த ஜனங்களுக்குள்ள முதல்ல இருந்தது என்னன்னா பயம். பயம்னா ஐயோ அப்படிங்கிற பேய்கிற பார்த்து பயம் இல்லை. பேதுரு ஒரு முறை சொன்னானே ஆவேசம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி பயம் இல்லை. இது என்ன பயம்? ஒரு ஆரோக்கியமான பயம். ஆரோக்கியமான பயம். இந்த பயத்துக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. அதுக்கு முன்னால இன்னொரு பயத்தை குறித்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனம். இந்த செய்தி பார்த்தவர்களுக்கு அல்ல, கேள்விப்பட்டவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. கவனிக்கிறீங்களா? 11ஆம் வசனம். சபையார் எல்லாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. இந்த பயம் எந்த விதமானது? ஐயோ செத்து போயிட்டானே அப்படிங்கிற பயா? அதனுடைய விளைவு எப்படி இருந்துச்சு? சொல்லுங்களேன். எப்படி இருந்துச்சு? ஐயோ அந்த கூட்டத்தில் போய் வரக்கூடாதுப்பா,
அப்படியா? நல்ல கவனிங்க. இந்த பயம் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற இடத்துல எல்லாம் ஒரே கிரேக்க பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா இந்த பயத்துக்கான காரணங்கள் வேற வேற இருக்குது. பயத்துக்கான காரணங்கள் இருக்குது. சபைக்குள்ள காணப்பட்ட பயம் என்பது எதிராளியை குறித்த பயம் அல்ல. எதிராளியை குறித்த பயம் அல்ல. ஐயோ அவன் அடிச்சுவான் அப்படி இல்லை. அவங்க யாருக்கு பயந்தாங்கன்னா கர்த்தருக்கு பயந்தாங்க. ஏன் கர்த்தருக்கு பயப்படணும்? அற்புதங்கள், அந்த வசனம் பாருங்க, என்ன 43 வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானே படணும். ஆமா இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சமயம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினர். ஆமா, இங்க சபைகள் எப்படி வளர்ந்து பெருகிச்சு அப்படின்னு சொல்லுகிற எல்லா இடத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா, அது எந்த ஊர்லயா இருந்தாலும் சரி, எருசலேமா இருந்தாலும் சரி, யூதேயாவா இருந்தாலும் சரி, சமாரியாவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலையும் அவங்க பக்தி விருத்தி உடையவங்களா, பக்தி உள்ளவர்களா இருந்தாங்க. அடுத்தது என்ன இருந்தது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா, அங்க பின்னால வாசிக்கும் போது அங்க அற்புதங்கள் செய்யப்பட்டது என்று எழுதப்பட்டது. சரி, இப்போ அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டு எதுக்குப்பா பயப்படணும் அப்படின்னு கேட்டா, இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட நாம் அவர்கள் பார்த்த விதத்திலே பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? இப்போ இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் அற்புதம் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும் அப்படின்னு பேசப்படுது. இந்த அற்புதம் அடையாளம்ங்கிற வார்த்தை வேதத்துல 11 முறை பயன்படுத்தப்படுது. எத்தனை முறை? 11 முறை. இந்த 11 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அற்புதம் அடையாளம் எந்த அடிப்படையிலே என்று பார்த்தீர்களானால் அதற்கு சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒன்று, அடையாளம் சயின்ஸ் அப்படின்னு சொல்றது தேவனுடைய கிருபையையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. எதற்காக? தேவனுடைய கிரேஸ் அண்ட் பவர் ஆஃப் ஆல்மைட்டி காட். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கிருபையையும் வல்லமையையும். ஒண்டர்ஸ், அற்புதங்கள். அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அட்ராக்ட் பண்றதுக்காக, ஜனங்களை கவர்ந்து இழுப்பதற்காக. அது எதுக்காக? ஜனங்களை கவர்ந்து இழுப்பதற்காக. அற்புதங்கள் என்பது தேவனுடைய வல்லமையை வெளியரங்கமாக காண்பிப்பதற்காக. அற்புதங்கள் என்பது தேவனுடைய வல்லமையை வெளியரங்கமாக காண்பிப்பதற்காக. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களிலும் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. எதுக்காக அப்படின்னா, இந்த 3 காரியம் தான். இப்ப நான் 3 சொன்னேன். என்னன்னா, அவருடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படுவதற்காக, ஜனங்களை கவர்ந்து இழுப்பதற்காக, அடுத்தது தேவனுடைய வல்லமையை வெளியரங்கமாக காண்பிப்பதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு அற்புதம் அடையாளங்கள் நடக்கிறது என்றால் அங்கு இந்த 3 காரியங்கள் தான். ஜனங்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள், தேவனுடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படுத்தப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளியரங்கமாக்கப்படுகிறது. அப்ப நம்ம இப்ப பார்த்தோமே, அந்த வாலிபன் உயிர் தெழுந்தாங்க இல்லையா, அங்க என்ன நடந்துக்கப்போ ஜனங்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறாங்க. அங்க தேவனுடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் வெளிப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடந்திருக்கு? தேவனுடைய வல்லமை வெளியரங்கமாக்கப்படுது. அப்ப இத பார்த்த உடனே ஜனங்கள் கூட்டி சேர்க்கவும் படுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள தேவனை குறிச்ச ஒரு பயமும் என்ன செய்து. ஆனா இன்றைக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் சபைக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்றோமே, எதுக்கு? என்ன காரணத்துக்காக? இன்னைக்கு அதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம்
ஊழியன் தன்னை ஒரு பெரிய நபர் என்று காண்பித்துக் கொள்வதற்காகத்தான். எதுக்காகத்தான்? தன்னை ஒரு பெரிய ஆள்னு காண்பிக்கிறார். அப்போஸ்தலர்கள் யாரும் தங்களை ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யல. அவர்கள் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய வல்லமையையும் ஜனங்களுக்கு வெளியே காண்பித்தார்கள். ஜனங்களை கவர்ந்திருக்காங்க. எதுக்கு கவர்ந்திருக்கணும்? இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்த உடனே இயேசுவா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்களா இருந்தாலும் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. என்ன செய்வாங்க? என்ன பேச ஆரம்பிப்பாங்க? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெறுங்கள், மனம் திரும்பி குணப்படுங்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? பிரசங்கிக்கப்படும். அப்போ ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். ஜனங்களுக்குள்ள பயம் வந்துச்சு. அடுத்தது அப்போஸ்தலர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பேசுற செய்தியை கேட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. இதை தாண்டி இன்னொரு காரணத்துக்காகவும் இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தேறியது. எதுக்காக அப்படின்னு கேட்டா, இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு எல்லா சீஷர்களும், அதாவது இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லாரும் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யல. அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த 12 பேரும் மட்டும் என்ன செஞ்சாங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்க. எதுக்காக செய்தாங்க? ஏன் அவங்க மூலமா அற்புதங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற இந்த ஊழியத்தை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை இவர்கள் தேவனின் ஒப்புதலோடு தான் செய்தார்கள் என்பதற்கு இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஒரு என்னவா இருக்குது? சாட்சியா இருக்கு. அதுதான் நம்ம எபிரேயர்கள் நிறுவனம் 2ஆம் அதிகாரத்துடைய முதல் 4 வசனங்களிலே வாசிக்கிறோம். தமிழ் வேதாகமத்துல நீங்க கொஞ்சம் வீட்டுல போன பிறகு என்ன பண்ணுங்க, ஈஸி ரீடிங் பைபிள் அல்லது NLT இப்படி வேற டிரான்ஸ்லேஷன் வச்சு படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு தமிழ்ல கொஞ்சம் மேல கீழே தான் இருக்குது. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர்களும் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு. அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் எதுக்குன்னா, இவர்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சாட்சியிடுவதற்காக. எதுக்காக? சாட்சியிடுவது. அப்போ அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலர்களாலே நடைபெற்ற போது அங்கே கேட்டவர்கள், பார்த்தவர்கள் எல்லாருக்குள்ளேயும் இது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படுவதற்காக, இது தேவனுடைய வல்லமையை வெளிரங்கமாக காண்பிப்பதற்காக அப்படின்னு சொல்லி அந்த பார்த்த விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதனால அதை பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ள பயம் வந்துச்சு. அந்த நேரத்துல பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை குறித்து அவர்கள் ரொம்ப அக்கறையா கேட்டாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் எழுதும் போது அதான் சொல்றாரு, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி செய்யப்பட்டதுமா இருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்படி ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோம்? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது உறுதி செய்தார். பின்பு அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த சுவிசேஷத்தின் சுவிசேஷத்துடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. எப்படி? அற்புதங்கள் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. இப்படி உறுதிப்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷத்துடைய வசனத்தை நாம் அலட்சியம் பண்ணுவோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ வெறுமனே அற்புதத்தை பார்த்துட்டு மட்டும் ஜனங்கள் பயப்பட்ட மாதிரி இங்க எழுதப்படல. அதை தாண்டி ஒரு தெய்வ பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இப்படி வெளிப்படுகிற வார்த்தையை நான் புறக்கணித்தால் எப்படி ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனா பாருங்களேன், இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள கடந்து வர்றோம். நம்ம கடன்கள் எல்லாம் வேதாகமம் இருக்குது. இந்த வேதாகமம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோமா? இப்படி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் வாசிக்கும் போது இந்த வசனம் என்னோடு பேசுகிறது. நான் விட வேண்டிய பாவங்களை குறித்து சொல்கிறது, என்னை கடித்துரைக்கிறது, என்னை இடித்துரைக்கிறது. இதெல்லாம் வாசிச்ச பிறகும் திரும்ப நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? அப்படிதான். அப்படின்னா இது யார் கொடுத்ததுன்னு நினைக்கல நம்ம. சொல்லுங்க. இப்போ திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க, வீட்டு வரி தண்ணீர் வரி கட்டாதவங்க கட்டுங்க, இல்லைன்னா 15ஆம் தேதி உங்களுக்கு தண்ணீர் எல்லாம் துண்டிக்கப்படும் சொன்ன உடனே கட்டி இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சா கூட செக் பண்ணி பார்க்கிறோம், கட்டிட்டோமா? ஏன் தண்ணி வராது?
ஆஃப்டர் ஆல் உங்க வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வரலங்கிறத குறிச்சு இவ்வளவு கரையா இருக்கிறீங்க. உங்க ஆத்மா நிச்சயமா ஒரு ஆக்கிய தீர்ப்புக்கு போகும் என்பதை குறித்து உணர்ந்திருந்தால் நீங்க அக்கறையா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? பக்கத்துல கை பிடிச்சு அப்புறம் ஏன் கீழ்படிய மாட்டேங்க? ஏன் கீழ்படியல? வீட்டுக்கு தண்ணி வரலனாலும் வீட்டுல இருக்கிற போரை போட்டு உனக்கு தண்ணி கிடைச்சிடும். ஆனாலும் பயம், தண்ணியை கட் பண்ணிடுவானோ. அப்போ ஒரு கார்பரேஷன்ல இருக்கிற கமிஷனர் கொடுக்கிற ஒரு செய்திக்கு கூட பயப்படுகிற தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது இல்லை, கீழ்படுகிறது இல்லை. அங்க ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார். அவரை பார்த்த உடனே ஹெல்மெட் போடலங்கிற உடனே பாக்கெட்ல லைசன்ஸ் இருக்கிறாங்க தடவி பார்க்கிறவங்க எல்லாம் தெரியுது இல்ல, தெரியுதா? குறைஞ்சபட்சம் பரமேஸ்வரர் நம்பர் இருக்கதான்னு கூட பாக்குறாங்க. ஆனா கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற நம்ம, வசனத்தை கேட்கிற நம்ம ஆண்டவருக்கு பயப்படணுங்கிற எண்ணத்தோட இல்லையே. எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்க. அப்போ ஆதி திருச்சபை முதலாவது தேவனுக்கு பயந்தது. தேவனுக்கு பயந்ததுன்னு அவருடைய பிரம்மாண்டமான காட்சியை பார்த்துட்டு இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற சில தெய்வங்களின் ரூபங்களை பார்க்கும்போது நமக்கு பயம் வரும். அப்படி பயப்படலை. கையில வச்சிட்டு இருக்கிற கடாரியையும் அந்த கோடாரியையும் கத்தியையும் பார்த்துட்டு பயப்படலை. இவங்க வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அந்த தேவனிடத்திலிருந்து வருகிறது, இந்த வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது என்று அவங்க யோசிச்சு பார்த்து பயந்ததுனால தான் அவங்களுடைய ஷெட்யூல் எல்லாமே மாறி போச்சு. சில நேரத்துல ஒரு ஊழியனாக நான் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டு நான் இப்படி யோசிச்சுட்டு இருப்பேன், ஒரு நல்ல செய்தியை பிரசங்கம் பண்றோம், இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள என்ன மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஜெபம் பண்றோம், வசனத்தை படிச்சிருக்கோம், இன்னைக்கு எப்படியாவது ஜனங்களுக்குள்ள மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருப்பேன். என்ன எதிர்பார்ப்பு? ஆராதனை முடிஞ்ச பிறகு கூட அங்க ஒரு 2 பேர் இங்க ஒரு 2 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா நாங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அது நடந்துச்சுங்க. சபை முடிந்த உடனே யாரும் எழுப்பி ஓடிட மாட்டாங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பிளானே இருக்காது, எதேச்சியா சர்ச்சுக்கு வர்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அங்க கேட்ட கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலோடு அவர்கள் ஜெபிப்பார்கள், ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். முடிச்ச உடனே எங்கேயாவது போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சொல்லுவாங்க. இப்படிதான் சபை கூடி வருவதில் பங்கெடுத்த பரிசுத்தவானுடைய செயல்பாடுகள் இருந்தது. அப்ப எனக்குள்ள கொஞ்சம் ஆசை இருக்கும், ஏதாவது மாற்றம் வந்துருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு டீ குடிக்கிற கூட ஆள் இருக்காது. ஹலோ, உங்களை குறிச்சு தான் சொல்றேன். அன்னைக்கு தான் கல்யாண வீட்டுக்கு போறது, அன்னைக்கு தான் காது வீட்டுக்கு போறது, அன்னைக்கு தான் அச்சென்ற வேலைக்கு போறது. அப்ப கேட்ட வசனம் யாரோடது? எதுக்காக? அவ நமக்கு தெரியல. இந்த கர்த்தருடைய வசனம் எங்கிருந்து வெளிப்படுது, எதுக்காக வெளிப்படுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? அப்ப ஆதி திருச்சபைன்னு சொல்றோமே, அந்த ஆதி திருச்சபை கேட்ட வசனத்தினால அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. என்ன வாழ்வாதாரங்கள்? எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிருக்கணும். 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்துல நிறைய தேசங்களை குறிச்சு எழுதிருக்கியா? பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே, லிபியா, இப்படி அங்கிருந்து வந்திருந்த யூதர்கள் எல்லாரும் கூட்டத்தில் இருந்துதான் இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அவன் வீட்டுக்கு போனதெல்லாம் மறந்துட்டான், வீட்டுக்கு போனதெல்லாம் விட்டுட்டான். இப்ப எல்லாரும் எங்க சபையா கூடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அப்போஸ்தலர் போயிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 4ஆம் அதிகாரத்துல இவங்களை குறிச்சு என்ன எழுதியிருக்குன்னா, அந்த அப்போஸ்தலர்களை குறிச்சு படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமைகள் என்றும் எழுதியிருக்கிறது. படிப்பறிவில்லாத பேதமைகளான இவர்கள் பேச தேவபக்தியுள்ள யூதர்கள் அமர்ந்து கேட்கிறாங்க. கேட்கிற காங்கிரிகேஷன் யாரு? தேவபக்தி உள்ளவர்கள், யூதர்கள். இவங்களும் யூதங்களா? ஆனா இவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிற தொழில் செய்யறவங்க, வரி வசூல் பண்றவங்க, இப்படி இடத்துல இருந்து வந்த ஆட்கள். இப்போ மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு
ஏற்றுக்கொண்ட உடனே இங்க படிப்பு தகுதி எல்லாம் பார்க்கல, உட்கார்ந்து வசனத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள தெய்வ பயம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சு? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இப்போ நம்ம ஊர்ல பெரிய எழுப்புதல்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துல ஒவ்வொரு மாசமும் கடைசி சனிக்கிழமையில கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு எப்படி ஆட்களை கூப்பிடுறாங்க? கூட்டத்துக்கு நீங்க தைரியமா வாங்க, உங்களுக்கு நாங்க உணவுகள் தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க வாங்கி சாப்பிடுவோம். கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க போறதுக்கு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க எல்லாரும் என்ன செய்யலாம். அப்போ கூட்டம் நடத்துறவங்களுக்கு தெரியுது, நம்ம பண்ற பிரசங்கத்தை கேட்டுச்சு இவன் ஒருத்தரும் இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறதில்ல. சொல்ல புரியுது? தெரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க. திறப்பின் வாசல் ஜெபத்தை தான் பேசுறேன். நாலுமாவடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க நடக்கிற திறப்பின் வாசல தான் சொல்றேன். சாப்பாடு ஆயத்தம் பண்ணிருக்கிறோம்னு சொன்னாதான் போறான், திரும்பி வர்றதுக்கு பஸ் ஆயத்தம் பண்ணிருக்கிறோம்னு சொன்னாதான் போறான். அப்ப இவன் போறது எதுக்கு? இப்ப இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? இவங்க எப்படி வந்தாங்க? வண்டியை கொண்டாடுறக்கா வந்தான். வந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு, எட்டி பார்த்தான். இவங்க பிரசங்கம் பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மகத்துவங்களை தான் அங்க விளங்க பண்ணினார். அவன் பாவம் உணர்த்தப்பட்டான். என்ன செய்யணும்னு கேட்டான். மனம் திரும்புன்னு சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னாங்க, பரிசுத்த ஆவியின் வரம் பெறணும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ இவனுடைய ஷெட்யூல் எல்லாம் இப்ப மாறி போச்சு. இப்ப விட்டு வந்த தொழில் எல்லாம் மறந்துட்டான். எங்க உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கதாங்க தெய்வ பயம், அதுக்கப்புறம் தெய்வ பயம். அவனுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மகத்துவமான வசனங்களை விட்டுட்டு நம்ம எப்படி போறது? இப்படி தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுகிற இடத்துல இருந்துச்சு நான் எப்படி ரோமாபுரிக்கு போறது, ஆசியாவுக்கு போறது அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்ததுனால ஆண்டவர் அவங்க பட்டினி கொடுத்தாரா? இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. சுவிசேஷ புத்தகத்துல இயேசுவினிடத்துல வசனத்தை கேட்க ஜனங்கள் போனாங்க. அவனும் பெரிய விசுவாசம் உள்ளவர்கள் சொல்லிட முடியாது. ஆனா அவங்களையுமே ஆண்டவர் பட்டினியா விடல. அவங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்பமும் மீனும் கொடுத்து போஷிச்சு திருப்தியா தான் இருந்தாரு. அடுத்தப்புறம் அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, இயேசுக்கு நாள் போனா நமக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். அந்த அளவுக்கு திருப்தியா தான் இருக்கிறாரு. இப்போ சபை கூடி வந்திருக்கிறது, பயம் இருக்கிறது, அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக வெளிப்படுகிற தேவனுடைய மகத்துவங்களை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை இருக்கிறது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு நம்ம எழுப்புதலுக்காக காத்துட்டு இருக்கோம். சரியா? they met daily. 46 வசனத்துல பாருங்க, அனுதினமும் தேவாலயத்திலே தரித்திருந்து. எப்படி வந்தாங்க? அனுதினம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அனுதினமும் சாப்பாடு போட்டாங்க. அனுதினம் என்ன போட்டாங்க? சாப்பாடு போட்டாங்க. 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல அனுதினமும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபாலயத்துல வந்து தேவனுடைய வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருந்தாங்க. அப்போ அந்த வசனத்தை கேட்ட ஜனங்களுக்குள்ள பயம் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டுச்சு. அற்புதங்களும் அடையாளங்கள் செய்யப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்ததுனால அவங்களால இந்த கூட்டத்தை தாண்டி வேற இடத்தை யோசிக்கவே முடியல. எல்லாம் உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்துட்டு தான் யார் யார் சாப்பாடு கொடுப்பா? இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிரியை செய்யற 45ஆம் வசனத்துல எப்படி இருக்குது? காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும். இப்ப எருசலேம்ல இருக்கிற விசுவாசி பார்த்தா, உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான், நம்ம இப்ப சும்மா இருந்தா ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் போனா வெளியில போய் ஆஸ்திகள் எல்லாம் வச்சு கொண்டு வந்து அப்போஸ்தலத்துல வச்சான். சாப்பாடு போடு. ஒருத்தருக்கு என்ன வேண்டாம்? குறைவு வேண்டாம்.
அப்போ கூட்டி சேர்க்கப்பட்ட பரிசுத்தவான்களின் ஐக்கியம் குறைவில்லாமல் காக்கப்பட்டது. யாரும் சொல்லலைங்க. அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் கவனமாய் இருந்தார்கள். அவர்கள் வேத வசனத்தை போதிக்க அதை கேட்கிற ஜனங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகுது. அந்த ஜனங்களுக்குள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும் அல்லது தேவனுடைய சமூகத்தில் தயவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் வருது. அப்படி வந்து அங்க கூட்டம் நடக்கிறத பார்த்த உடனே எருசலேம்ல இருக்கிற விசுவாசிகள் போனாங்க. எல்லாத்தையும் எடுத்து காசு பணத்தை யார்கிட்ட வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேதுருட்ட சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஐயா இவங்களுக்கெல்லாம் என்ன சோறு போடுறதுன்னு கவலைப்பட்டு எதுவும் விட்டுறாதீங்க, உங்க பாட்டில் சொல்லி கொடுங்க. ஏன்னா இவர்களை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற இந்த ராஜரீகமான கட்டளை அவர்கள் போகிற பகுதியில் எல்லாம் என்ன செய்யணும். அப்ப ரோமாபுரிக்கு போகணும், 15ஆம் தேதி மார்ச் மாசம் போகணும் பிளான் பண்ண ஆளு ஒருவேளை ஏப்ரல் 15 போயிருக்கலாம். இந்த ஒரு மாசம் அவன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு சேதாரம் வரவே இல்லை, அவனுடைய தேவைகளை குறைவு வரவே இல்லை. எல்லாம் அங்கே இருக்கிற தேவனுடைய சபை மக்களாலேயே சந்திக்கப்பட்டது. இப்பொழுது ஒரு சிறப்பு காணிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி காணிக்கை பையை தூக்கிட்டு அப்போஸ்தலர்கள் யாரும் தெரியல. மனம் திரும்பி இருந்த 3120 பேருக்குள்ளும் கர்த்தரை குறித்த பயம் தீர்க்கமாக இருந்தது. அந்த பயத்துக்கு பின்னால என்னன்னா, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே இது தேவனிடத்தில் இருந்து நடக்கிறது, இது தேவனுடைய மகத்துவம். அந்த நாய்க்கு ஒரு உதவியுடைய அந்த மகன் சுகமான உடனே ஜனங்கள் பயமடைந்து என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, அங்க என்ன எழுதி இருக்குது, 3 காரியம் வாசம் இல்லையா, என்னெல்லாம், மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். தேவன் என்ன செஞ்சாங்களா? அப்போ அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்னைக்கு சபை பார்க்கிற விதம் வேற, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற விதம் வேற. இன்றைக்கு பார்க்கிற விதம் யாரையாயும் உயர்த்தி பிடிப்பதற்கு, ஆனால் அன்றைக்கு தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் அவர்கள் உயர்த்தி பார்த்தார்கள். அவங்க பார்வை அற்புதங்களுக்கு மேலே அடையாளங்களுக்கு மேலே பதிந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் யாருக்கு மத்தியில் நடந்தது? விசுவாசிகளுக்கு மத்தியிலையா, அவிசுவாசிகளுக்கு மத்தியிலையா? இன்னைக்கு அதுலயே தெளிவு இல்லை. அதனால்தான் நம்முடைய ஜெபத்துல ஆண்டவரே அற்புதங்கள் நடக்க வேண்டும். எதுக்கு? அப்ப ரட்சிக்கப்படாத சபையை நீ நடத்துறியா? அற்புதங்கள் அடையாளங்கள் யாருக்காக? சுவிசேஷத்தை கேட்கிறவர்களுக்காக. அதுவும் அப்போஸ்தலர்களாலே ஏன் நடந்துச்சுன்னா, இவர்களும் தேவனுடைய ஆவியினால் தான் நடத்தப்படுகிறார்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தின் பணி என்பதற்கான அடையாளம். அவர்கள் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்பதற்கான அடையாளம். இது எல்லாத்தையும் மையமா வச்சுதான் அற்புதங்களும் அடையாளங்கள் என்ன செஞ்சது. இப்ப நம்ம கையில் இருக்கிற பைபிள் என்னன்னா, கர்த்தரிடத்திலிருந்து பெறப்பட்டதும் அப்போஸ்தலர்களாலே உறுதி செய்யப்பட்டதுமான கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. இந்த வசனம் கர்த்தருடைய ஆவியினாலே ஏறி எழுதப்பட்டு என் கையில கிடைச்சிருக்குங்கிறத விசுவாசி சொன்னா, இனி இன்னொரு முறை உறுதி செய்ய வேண்டிய அற்புதங்களும் அடையாளங்களும் எனக்கு தேவையில்லை. இதுவே போதும். எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தினுடைய மகத்துவங்களே போதும். ஆனா நீங்க சவாலெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஒரு பக்கத்துல நாங்க விசுவாசிக்கிறோம் சொல்றாங்க, இன்னொரு பக்கத்துல ஆண்டவருடைய அற்புதங்களை செய்யும் நீர் உண்மை வெளிப்படுத்தும். எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனா எதுக்காக? நான் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் எதிரானவன் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நாம் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறோமா? தேவனுடைய கிருபையினாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். தெய்வீக சுகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் பராமரிக்கப்படுகிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதை பெறுவதற்காக நான் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. கிறிஸ்துவை பின்பற்றுகிற வழியில இதையெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இது எல்லாம் எனக்கு துணையா இருக்குது. அப்போ
இந்த ஆரோக்கியமான சபை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்கள் என்று சொன்னேன். என்னதெல்லாம்? 1 பயம். என்ன பயம்? தெய்வ பயம். இந்த தெய்வ பயம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு. இன்னைக்கு தெய்வ பயமே இல்லைங்க. இன்னைக்கு என்ன இல்லை? தெய்வ பயமே இல்லை. மற்றவங்க பார்த்துருவாங்கன்னு நம்ம பயப்படுறோமே ஒழிய ஆண்டவர் பார்க்கிறாரேன்னு நம்ம ஒரு நாளும் பயப்படுறதே. 2வது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை அவங்களுக்குள்ள இருந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவங்களுக்கு. எதுக்காக அற்புதங்கள் அடையாளம்? 3வது, எல்லாரும் தினமும் கூடி வர்றாங்க, தினமும் வசனத்தை கேட்கறதுக்கு வர்றாங்க. நமக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்தா கூட முன்னால ஒரு 1/2 மணி நேரத்தை கட் பண்ணிடுவோம், பிறகு ஒரு 10 நிமிஷத்தை கட் பண்ணிடுவோம். நடுவில் இருக்கிற மணி நேரம் தான் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்ல கவனிங்க. அப்போ முதல்ல இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செவைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். இது இருந்தால் தான் அடுத்த 3 காரியங்கள் மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். நாம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆரோக்கியமான சபை தொடர்ந்து தேவ பக்தி உள்ளதாக. என்ன தேவ பக்தி உள்ளவங்களா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க 42ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? இன்னைக்கு நம்ம ஆட்கள் உபதேசம் அப்படின்னு சொன்ன உடனே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உபதேசம் அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்பா போடணும், வேஷ்டி கட்டணும், முடி ஒட்டை வெட்டியிருக்கணும், நல்ல ஷேவிங் பண்ணியிருக்கணும். கேரளாவில் இருந்தால் தாடி வச்சுக்கலாம், மீசை வச்சுக்கலாம். எனக்கு புரியவே இல்லை. ஒன்று முழுக்க ஷேவிங் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா முழுக்க முடி வச்சுக்கணும். மீசை மட்டும் தனியாக வச்சிருந்தா அவன் யாரு? பாவி. இதெல்லாம் எந்த அடிப்படையில் இவங்க சபைக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், நம்ம வஸ்திரம் ஒரு கண்ணியமான வஸ்திரம் இருக்கணும். நானும் ஜிப்பா போடுறேன், நானும் வேஷ்டி கட்டுறேன். ஆனா இதுதான் உபதேசம். பைபிள் எங்க இருக்கு? உபதேசம் என்பது என்ன? எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எவைகள்? தெரிஞ்ச வசனம் தானே, அதுவும் வாசிக்கலாம். அவைகள் எவைகள்? வேத வாக்கியங்கள். அப்போ எவைகள் என்கிற வார்த்தை மேல தெளிவா எழுதியிருக்குது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக வேத வசனம் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருக்கிறது. அப்ப வேத வாக்கியங்கள் தான் உபதேசத்துக்கு. எதுதான் உபதேசத்துக்கு? நம்முடைய அனுபவங்கள் அல்ல. இப்ப நான் என்ன ஆண்டவர் நடத்திட்டு வந்த பாதையில எனக்கு என்னை நடத்திட்டு வந்த ஊழியக்காரங்க பல விதத்திலேயே என்ன நடத்தி இருக்கலாம். அதை நான் உங்ககிட்ட திணிக்க முடியாது. நான் சொன்னேன், காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் நான் ஆராதனை நடத்த விட்டாங்க. அப்படிதான் என்ன ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்காக உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு நான் அப்படி பண்ண முடியுமா? என்ன காலையில 2 மணிக்கு எழுப்பிடுவார் பாஸ்டர். 2 மணிக்கு எழுப்பி பிரஷ் பண்ணிட்டு ஒரு காபி போட்டு கொடுப்பாரு, குடிச்சிட்டு அவர் சில்வர் பிளஸ் வண்டியில போவாரு, நான் பின்னால சைக்கிள்ல போனோம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் காலையில சைக்கிள் ஓட்டணும். எதுக்கு தெரியுமா? விசுவாசிகளுடைய வீட்டுல காலையில 4 மணிக்கு தட்டினோம். 2 மணிக்கு எழுப்பி 3 மணிக்கு சைக்கிள் ஓட்டிட்டு போய் 4 மணிக்கு அந்த கதவை தட்டி அவங்க வீட்டுல உட்காந்து விடிய காலையில ஜெபம் நடக்கும். முடிச்சுட்டு 6 மணிக்கு அங்க இருந்து திரும்ப சர்ச்சைக்கு போறோம். இதை நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஐயா, உபதேசம் என்பது உபதேசத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காரணம் எதை ஆண்டவர் உபதேசத்துக்காக கொடுத்திருக்கிறார்? அவைகள் வேத வாக்கியங்கள், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்களால் பேசப்பட்ட வேத வாக்கியங்களே உபதேசங்கள்.
அந்த உபதேசங்கள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி செய்யப்பட்டவைகள். அப்போஸ்தலர்கள் தான் பேசினாங்க, அப்போஸ்தலர்கள் தான் எழுதினாங்க. ஆனா அவர்கள் செய்கிற வேலை பரலோக ராஜ்யத்தின் பணி என்பதை தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தி இருந்தார். என்ன செஞ்சிருந்தாரு? உறுதிப்படுத்தி. அப்ப இயேசு கிறிஸ்து போதித்தவைகளும் அப்போஸ்தலர்கள் போதித்தவைகளையும் நாம் ஏன் உபதேசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அது எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் ஏன் அற்புதங்களை செஞ்சாரு? பவுல் அப்போஸ்தலன் மூலமா ஏன் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னா, இவர்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் வெளிப்புற சான்றுகளாயிருக்கிறது. வெளிப்புற சான்றுகள். இப்போ நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் தேவையான்னு கேட்டா அந்த அடிப்படையில தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம கையில ஒரு பூரணமாக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் எழுதி நம்முடைய கரங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அது என்னுடைய பக்தி விருத்திக்காக. இன்னைக்கு ஒரு சபைக்கு நடுவில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருடைய விசுவாசத்தையும் கட்டி எழுப்புவதற்காக. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா வேத வசனத்துக்காக அல்ல. நம்ம செய்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளம் அல்ல. அது நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக, நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பலப்படுத்துவதற்காக. இன்றைக்கும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? செய்கிறார். அப்போ இவர்கள் முதலாவது என்ன பண்ணாங்கன்னா கண்டினியூல் டிவோஷன், இந்த தொடர்ச்சியான வேத உபதேசத்தை கேட்கிறதுக்கு. அன்னைக்கு இந்த மாதிரி எழுதி கொடுக்கப்பட்ட இந்த திருவார்த்தைகள்லாம் இல்ல. சபை அப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்ப யாருதான் பேசி ஆகணும்? நான் ஊழியரா சொல்றேன். நான் ஒரு முறை போய் கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு 24 மணி நேரமும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போடும்போது 150 ஊழியர்கள் தேவை. 150 பேர் இருந்தாதான் நல்ல வேத வசனத்தை நல்லா அறிந்து அதை போதிக்கக்கூடிய கிருபை பெற்ற 150 பேர் இருந்தாதான் 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சேனல் வழியா பிரசங்கம் பண்ண முடியும். அப்படிலாம் பண்ணவே முடியாது. அப்பதான் இந்த வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எல்லாருக்கும் நேரம் கிடைக்கும். எல்லாருக்கும் என்ன செய்யும்? நேரம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா உட்கார்ந்து என்னத்தையாவது வளரிட்டு இருக்க வேண்டியதுதான் இல்லையா? ஆனந்த் கேட்கிறியா, ரமேஷ் கேட்கிறியான்னு சொல்லி வாயில வந்ததெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான், உளறிட்டே இருக்க வேண்டியதுதான். 150 பேர் இருந்தாதான் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்குமான போதுமான நேரங்கள் கிடைக்கும். சரி, இப்ப யாருதான் பிரசங்கம் பண்ணியாங்க? 12 பேர் தான் பிரசங்கம் பண்ணியாங்க. அதுல ஒரு ஆள் புதுசு 11 பேர். இவங்க எத்தனை பேருக்கு பேசணும்? 3000 பேருக்கு தினமும் பேசணும். பேசினாங்க, கேட்டாங்க, பக்தி விருத்தி அடைந்தாங்க, தெய்வ பயம் உண்டாயிடுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பேதுரு மீன் பிடிச்ச கதையெல்லாம் பேசிட்டே இருந்தான்னா அவன் கிளம்பி போயிருப்பான். நான் ரோமாபுரிக்கு போறேன், நான் என்னுடைய தேசத்துக்கு போறேன்னு நினைச்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. எல்லாரையும் தக்க வைத்துக் கொள்கிற அளவுக்கு நீங்க நல்லா கவனிங்க. திரும்ப திரும்ப ஒரே காங்கிரிகேஷனுக்கு மத்தியில வசனத்தை பேசுறது என்பது எளிதல்ல. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா வெள்ளிக்கிழமையில பேசுறேன், சனிக்கிழமையில பேசுறேன், ஞாயிற்றுக்கிழமையில பேசுறேன். இப்ப வேத பாடசாலை இருக்கும்போது திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வருது. இது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் மட்டும்தான். அதிகபட்சமா ஒரு 4 மணி நேரம், இல்லைன்னா ஒரு 3.5 மணி நேரம். இப்ப தொடர்ந்து நான் பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா இவங்க எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? அப்படின்னா ஒரு சுரக்கிற கிணறு போல அந்த அப்போஸ்தலர்கள் வசனத்தை போதிச்சுட்டே இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில இருந்து எடுக்கிறான். இது நிலநாட்டமா இருக்கிறது, இது நிச்சயமா இருக்கிறது, இது கிறிஸ்துவில நிலைவேறி இருக்கிறது, இது தாவீது சொன்னா, இது இந்த தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்து இவங்க என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க?
போதிச்சுட்டே இருக்காங்க. ஏன் கர்த்தருடைய வசனம் ரொம்ப முக்கியம்? ஒண்ணு, அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய சித்தம் என்னது என்று அறிய முடியும். வேதவசனம் எதுக்கு முக்கியம்? 2, தேவனுடைய சுபாவம் என்னது என்று நமக்கு தெரியும். தேவனுடைய சுபாவம் என்னது என்று தெரியும். 3, ரட்சிப்படைவதற்கான வழி கர்த்தருடைய வார்த்தையிலே தான் அடங்கி இருக்கிறது. 4, நான் கடிந்து கொள்ளப்படுவது வேத வசனத்தின் அடிப்படையிலே தான். எந்த அடிப்படையில் தான் கடிந்து கொள்ளப்படுவது? 3, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த தரம் வேதத்தில் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனையா கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட வேண்டும் என்றால், 1, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, 2, தேவனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்வதற்காக, 3, ரட்சிப்பின் வழிகளை அறிந்து கொள்வதற்காக, 3, நாம் கடிந்து கொள்ளப்படுவதற்காக, 4, தேவனுடைய பரிசுத்த அளவை அறிந்து கொள்வதற்காக. இது எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. நேரம் அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏன் கேட்டுட்டே இருந்தாங்கன்னா, அப்போதான் வந்திருக்கிற அந்த தேவபக்தி உள்ள யூதனுடைய அவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் அவனுக்கு தெரியும். ஏன் அவன் பழைய யூத மார்க்கத்தின்படி ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறான். யூத மார்க்கத்தினுடைய காரியங்கள் என்ன? அவங்களுக்கு எப்படி ஆகிலும் பிள்ளைகள் ஒரு வியாபாரியாக இருக்கணும், பணத்தை உண்டாக்குகிறவனா இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த அந்த கொள்கை. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்கிறானோ இல்லையோ, எதை கற்றுக் கொடுக்கணும்? தொழில் கற்றுக் கொடுக்கணும். தொழிலை கற்றுக் கொடுக்கலன்னா அவன் திருடுறதுக்கு கற்றுக் கொடுக்கிறான்னு சொல்லி அவங்க ஏளனமா பார்ப்பாங்க. அப்போ அப்படி ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், பொருளீட்டணும் அப்படின்னே இருக்கிறவனுக்கு இப்பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கும் போது அவனை குறித்த தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவனை குறித்த தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன், அவன் ஏற்கனவே அறிந்திருக்கிற தேவன், ஆனாலும் அவருடைய சுபாவங்கள் எல்லாம் அவனுக்கு வெளி காண்பிக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாம் அங்கே கடிந்துரைக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்த வழிமுறைகள் அப்போஸ்தலர்களாலே போதிக்கப்படுகிறது. இப்படி வேத வசனத்தை கேட்க கேட்கதான் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்துவது என்பதற்கு நேராக இவருடைய கவனங்கள் என்ன செய்யப்படுகிறது? கவனிங்க, மனம் திரும்பினாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அப்பம் விக்குதலையும் அந்யோன்யத்திலையும் இருந்தாங்கன்னா அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தார். அவனுடைய யோசனை எப்படி இருக்குது? ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டாலே தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் இல்ல, ஒண்ணு பாஸ்டரை எப்படி பிரியப்படுத்துறேன்னு ஜனங்களுக்கெல்லாம் கவலை. என்ன செஞ்சு இவரை பாட்டில போடலாம் அப்படின்னு. அடுத்தது ஜனங்களை எப்படி பிரியப்படுத்தலாம்னு பாஸ்டருக்கு கவலை. என்ன சொல்லி உங்களை தேற்றலாம்? பார்த்தா அந்த சகோதரி கொஞ்சம் அழுதுட்டு இருக்கிறான். அழுவாதே மகளே, நீங்க கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கிறா, அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருகிறான் அப்படின்னு சொல்லி ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு தீர்க்க தரிசனங்களும் வார்த்தைகளும் பேசப்படுகிறதுலேயே இன்றைய நாள் புரிந்து விடுகிறது. அப்படி அல்ல, நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கிறதுக்கு காரணம் எதை செஞ்சா தேவனை பிரியப்படுத்த. அவர் மகத்துவமான தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நம்மை குறித்து கரிசனையும் அக்கறை உள்ள தேவன். உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மை ஏற்றுக் கொண்டிருக்கிறார், அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சாக்கியம். ஏற்றுக்கொள்வது எப்படி? கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் கிருபாசனத்தில் தெளிக்கப்பட்டதினாலே புதிதும் ஜீவனுமான ஒரு வாசல் திறக்கப்பட்டு நான் அவரிடத்திலே கட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறேன். தேவனிடத்தில் சமாதானம். அப்போ அந்த பெரிய தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது என்னன்னு தெரியறதுக்கு தான் வேத வாக்கியங்கள் உபதேசங்களாக போதிக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிரசங்கத்தை நம்ம ஆட்கள் எப்படி எதிர்பார்க்கிறாங்க? என்ன இந்த பாஸ்டர் இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு,
இப்படித்தானே பேசணும், இப்படித்தான் பேசணும். சபை கூடி வருதலிலே ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காகவும் அல்ல, ஊழியரை பிரியப்படுத்துவதற்காகவும் அல்ல. நம்ம எல்லாருடைய நோக்கமும் அவரை எதை செஞ்சு பிரியப்படுத்தலாம். அவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்ப எப்படி நான் அவரை பிரியப்படுத்தலாம்? பரிசுத்தமாக இருந்தா அவரை பிரியப்படுத்தலாம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் எப்படி செய்யணும்? அந்த மாறாத தேவனை தான் பின்பற்றுகிறேன். சூழ்நிலைகள் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், வயது மாறினாலும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற எந்த காரியங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது. அவர் மனம் மாற மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அப்ப மாறாத ஒரு கடவுளை நான் நேசிக்கிறேன், அவரை தான் நான் பின்பற்றுறேன்னா என் வாழ்க்கையில நான் எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு உபதேசங்கள்னு சொல்லும் போது இன்னும் கூடுதலா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏன் வேத வாக்கியங்கள் தான் உபதேசம் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரும் பாவ இயல்பை உடையவர்கள். அப்படிதான் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எல்லாத்துக்கும் உள்ள என்ன இருக்குது? பாவ இயல்பு. இப்போ நான் ஒரு உபதேசம் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய சுயத்திலிருந்து நான் பேசுறேன்னா என்னவா இருக்கும்? எனக்கு தகுந்த மாதிரி பேசணும். என்னுடைய பாவ இயல்பு பாதிக்கப்படாதபடிக்கு நான் என்ன செய்வேன்? பேசுவேன். ஆனா வசனம் பேசினா என்ன இருக்கும்? அது என்னையும் சேர்த்து. அப்போ எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய, எனக்கு இதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாம் உபதேசம் ஆயிடுச்சு. முடிய சிறைச்சிட்டு இருக்கிற எனக்கு கம்மியா வெட்டுறது ஒரு பெரிய கஷ்டமா இல்லையா? நம்ம ஊர்ல தெய்வத்துக்கு முடியே கொடுக்கிறவங்க கம்மியா வெட்டுன்னு சொன்னா கஷ்டப்படுவானா? சொல்லுங்க. நம்ம ஊர்ல பக்தி என்கிற பேர்ல பிச்சை எடுக்கிறவங்க, நீ துணியை மாத்து சொன்னா அவன் கேட்க வேண்டாம் சொல்ல போறான். சொல்லுங்க. இது ஒண்ணு என்ன பாதிக்கப்படுறது இல்லை. ஏன்னா இது எல்லாம் பாவத்தில் இருக்கும்போது என்னால் செய்ய முடியும். அப்ப ஏன் வேத வாக்கியம் எனக்கு தேவைன்னா, இந்த வேத வாக்கியம் தான் என்னை தேறினவனாக மாற்றும். இதுதான் என்னை கடிந்து கொள்ளும். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வேத வாக்கியங்கள் தான் எனக்கு என்ன செய்யும். அப்போ மேல் அந்த டாக்டரின்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ லெந்து நாட்கள் சொல்றாங்க. இந்த லெந்து நாட்கள்ல நிறைய பேர் முட்டை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பூ வைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம ஊர்ல இது ஒரு பெரிய விஷயமா இல்ல. பாவத்தின் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறவங்க 40 நாள் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கலாம். நீ என்ன பெரிய சாதனை பண்றானா இல்லையா? காலையில எழுதி பச்சை தண்ணி அவனால குளிக்க முடியுது, வெறும் உடம்போட அவனால கோயில்களை சுத்தி வர முடியுது, புனித யாத்திரை போக முடியுது, செருப்பு இல்லாம நடக்க முடியுது. நீ என்ன பெரிய பக்தி? கறி சாப்பிடாம பக்தி. அப்போ இந்த பாவ இயல்போட இருக்கிற எனக்கு வசனத்தை தாண்டி வேற என்னத்தை சொன்னாலும் ஏற்றுக்குவேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே என்ன செஞ்சிட்டு இருந்ததுதான். வசனம் போதிக்கப்பட்டாதான் நான் கடிந்து கொள்ளப்படுவேன். வசனம் போட்டாதான் நான் சீர்திருத்தம் பண்ணப்படுவேன். அப்ப எதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னா வசனம். அதனாலதான் விசாரிச்சு என்ன பண்ணான், வசனமே பிரச்சனை. நீ இப்படி எதாவது கண்டிஷன் போட்டுக்க, தலையில மக்கடி தாடி எடு, எனக்கு யார் சொல்லிட்டு அதுல என்ன இருக்குது? இந்த கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, வசனத்திலிருந்து நம்ம எப்படி உபதேசங்களை இன்னைக்கு எடுக்க பழகிட்டோம்னா, எதெல்லாம் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குதோ அதெல்லாம் உபதேசமா எடுத்துக்கிறேன், எதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குதோ அதெல்லாம் விட்டாச்சு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு ரூல்ஸ் போட்டு கொடுத்துட்டு கஷ்டமா இருக்கிறத மட்டும் விட்டு அப்படின்னு சொல்லுவாரா? இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற இந்திய தண்டனை சட்டத்துல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது 2 விதம் இருக்குதா? எல்லாம் தானே. அப்ப
அப்போ ஆண்டவர் கொடுத்தது மட்டும் எப்படி நமக்கு சாதகமா இருக்கக்கூடியது, நமக்கு பாதகமா இருக்கக்கூடியது இருக்கும். அப்போ எந்த திருச்சபையா இருந்தாலும் சரி, எந்த பெயர்ல இருந்தாலும் சரி, தேவன் மாறாது, தேவனுடைய பிரமாணங்கள் மாறாது. அப்படின்னா நான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருந்தாலும் சரி, அது எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லைனாலும் சரி, தேவனுடைய பிரமாணங்களுக்கு நான் உட்பட்டவன் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. எனக்கு இது பாதுகாப்பு அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்துக்கொள்வதும், எனக்கு கொஞ்சம் இழப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் போதிக்காம விடுறதும் அது நியாயமானது. ஒரு ஊழியனாக சொல்றேன், எல்லா வசனத்தையும் ஒரு ஊழியன் கை கொண்டவனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இருக்க முடியாது. அவனும் மனுஷன் தானே. ஆனா அவனுக்குள்ள என்ன புரிதல் இருக்கணும்னா, நான் கை கொண்டாலும் நான் கை கொள்ளாவிட்டாலும், நான் தேறி இருந்தாலும் நான் தவறி இருந்தாலும் வேதம் வேதமாகவே போதிக்கப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா நான் ஃபாலோ பண்றதுதான் போதிக்கணும் அப்படின்னு சொன்னா வசனத்தை உடனே போதிக்க முடியாதுங்க. நான் சொல்றது புரியுதா? நான் ஃபாலோ பண்றதுதான் போதிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு தேறி என்னைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறது? அப்போ இந்த வசனம் எனக்கும் சேர்த்துதான். வசனம் யாருக்கு சேர்த்துதான்? இது என்னையும் கடிந்து கொள்கிறது, என்னையும் சீர்படுத்துகிறது, என்னையும் தேறினவனாக மாற்றுகிறது. இந்த வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் ஏவி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நாம திருச்சபையில பேசணும். இதுதான் தேவனுடைய பக்தி விருத்தி கேட்கணும். இது என்னைக்கும் ஒரு நாள் இல்லைங்க. திருவசன பெருவிழா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டு ஒரு 3 நாள் பிரசங்க வச்சுட்டு அடுத்த நாள்ல இருந்து கதை விட்டீங்கன்னா என்ன நியாயம்? இப்ப என்னெல்லாம் முதல்ல வெளியில கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போயிட்டு இருக்கேன். இப்ப நான் எங்கேயும் போறது இல்லை. என்னன்னா போய் எனக்கு கிடைச்சிருக்கிற அனுபவம் என்னன்னா, வசனத்தை கேட்டே பழக்கம் இல்லாத ஜனங்களுக்கு மத்தியில போய் இந்த வசனத்தை புரிய வைக்கிறதுக்குள்ள படாத பாடுபட. நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு எடுத்துட்டு போன எந்த குறிப்பையுமே முழுசா பண்ண முடியாது. நிறைய இடத்துல நான் 300 மட்டுமே பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். காரணம் என்ன? 52 வாரத்துல 51 வாரம் கடை விட்டுட்ட. நீ ஒரு வாரம் நீ என்ன கூட்டு விட்ட உடனே அந்த வசன சபை சரியா போயிருமா? அப்ப நான் இப்ப முடிவு பண்ணியிருக்கேன், எந்த சபை கர்த்தருடைய வசனத்தை 51 வாரம் பேசுதோ அந்த சபைக்கு 52வது வாரத்துல நான் போலாம். அப்படின்னா நான் போறதுக்கு முன்னாலே வசனத்தை பேசியிருப்பாங்க, நான் போனதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? அப்படி யாரையும் நான் கூப்பிடுறேன். நல்ல கவனிங்க, இதெல்லாம் யதார்த்தமா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் வச்ச உடனே ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சிருவாங்க. அது எப்படி சார்? அது கூட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு நிறைய கன்வென்ஷன் பிரசங்கியார்கள் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இவரை கூட்டா அதுக்கு ஒரு கூட்டம், இவரை கூப்பிட்டா அதுக்கான ஒரு கூட்டம், வசனத்தை கேட்கிற கூட்டத்துக்கு அதுக்கு தனி பிரசங்கியார், பாட்டு ஆராதனை ஆடல் பாடல் அதுக்கு தனியே ஒரு பிரசங்கியார். அவர் ஒரு வாரத்தில் வந்து ஆடிட்டு போவார். அவர் ஆடிட்டு போன பிறகு இவர் வந்து என்ன பண்ணுவாரு? ஒரு பிரசங்கம் பண்ணுவார். எல்லாம் வசனத்துக்கு திரும்புவோம். இது எதுக்கு? சபைக்குள்ள இருக்கிற 100 பேரும் பல விதத்திலையும் இருக்கிறான். எல்லாரையும் தக்க வைத்துக் கொள்றதுக்கு ஊழியக்காரன் படுற பாடு பெரிய பாடா இருக்கு. கவனிங்க, நம்ம எல்லாரும் நமக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறாங்க, பலவிதமான வேறுபான சிந்தைகள் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும், தேவனை எப்படி புரிய. எதுக்கு அடுத்தவங்க சொல்லிச்சு? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நல்லா பாடி ஆராதிக்கணும், நல்லா ஆடுறான், இதுல எல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தகுந்தாப்புல நான் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? ஆட வேண்டியிருக்கும். நான் ஆடக்கூடாதுன்றதுக்காக மைக்க ஸ்டாண்ட்ல போட்டுச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்க்கிறதுக்கு ஏற்றாற் போல சபையை மாற்றினா சபை என்னத்துக்காக இருக்கு? நம்முடைய விசுவாசம் என்ன ஆகிறது? நம்முடைய இலக்கை நாம் எப்படி சென்றடைய முடியும்? அது இல்ல. ஆதி திருச்சபை கர்த்தருக்கு பயந்து அவங்களுக்கு கிடைச்ச வசனம் எந்த அடிப்படையில உறுதி செய்யப்பட்டதுங்கிறதெல்லாம் உணர்ந்ததுனால ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு வேத வசனங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சது. அப்படிலாம் தெரிஞ்சதுனால தாங்க
எங்கேயோ ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் ஆக்கில்லாம், அவன் யூதன்னு சொல்லியிருக்குது. அவனுக்கு யார் சுவிசேஷம் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா கூடார தொழிலை செய்கிற அவன் என்ன பண்றான்? கிறிஸ்துவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய உழைப்பு பணங்கள் எல்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவனுடைய வீடு சபை குடிவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கணவன் மனைவியுமாக சபையை திடப்படுத்துகிறதுல, சபையின் ஊழியரை திடப்படுத்துகிறதுல எப்படி இந்த சுவிசேஷம் அவங்களுக்கு கடத்தப்பட்டுச்சோ அதே தரத்தோட அவங்க தன்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொண்டாங்க. இன்னைக்கும் அதே விதத்துல தான் நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறோம். ஏனோ நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிட்டோம். ஆனால் பரவாயில்ல, இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் திரும்பவும் நாம் தேவனுடைய பட்சமாய் திரும்பும்படியாக வாய்ப்புகளை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்வோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கான வழிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஒரு தீர்க்கமான பார்வை உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டுடைய சுபாவத்தை அறிந்துவிட்டு அவர் எதிர்பார்க்கிற அந்த தரத்திற்கு ஏற்றார் போல வாழ்வதற்கு நாம் முற்படுவோம். இந்த காஸ்பல் மிஷன்ல அந்தோனி ராஜ் நம்ம மத்தியில வந்திருந்தாங்க. இப்போ ஒரு ராஞ்சியில் இருக்கிறார். ஒரு 10 நாள் ஊழியத்துக்காக அங்க போயிருக்கிறாங்க. அப்போ வேதனையோட அந்த குழுவுல, வாட்ஸ்அப் குழுவுல பதிவிட்ட ஒரு செய்தி என்னன்னா, சபைக்குள்ளே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளை திடப்படுத்தக்கூடியதா இல்லை அப்படின்னு சொல்லி ராஞ்சில, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற சபைகளை குறித்து அவர் வருத்தப்பட்டிருந்தார். நான் நினைச்சேன் தமிழ்நாடே அப்படிதான் இருக்குது. நீங்க ராஞ்சில போய் கவலைப்படுறீங்க. சபைக்குள்ள வருகிற ஜனங்களை திடப்படுத்துவதற்கும் தேடினவர்களாக மாற்றுவதற்கும் இன்றைக்கு சபைக்குள்ள உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது இல்லை. மாறாக மனுஷ கற்பனைகளும் மனுஷ பிரமாணங்களும் மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும். எனக்கு அருமையான கற்பனை பிள்ளைகளே, அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும். மீதி இருக்கிற பகுதியில் கொஞ்சம் வேகமா போயிருக்கேன். அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 42ஆம் வசனத்துல பாருங்க, அந்யோன்யம், அப்பம் பீக்குதல், ஜெபம் பண்ணுதல், என்னதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கிறதுலையும் கவனமா இருந்தாங்க. சபை ஒட்டுமொத்தமாக ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிறதற்கும் ஐக்கியப்படுகிறதற்கும் அவங்க கவனமா இருந்தாங்க. எதுலையும் கவனமா இருந்தாங்க. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கவில்லை, அவங்க தனியா ஐக்கியப்படக்கூடிய நல்ல தருணங்கள் இருந்துச்சு. எதுக்காக ஐக்கியப்பட்டாங்க? ஜெபம் பண்றதுக்காக. சொல்லுங்க. நம்ம அப்படி ஊழியக்காரன் இல்லாம தனியா ஜெபம் பண்ணிருக்கோமா? இன்னைக்கு ஆயிருக்கும். போன வாரத்தில் ஃபெலோஷிப் மீட்டிங்ல ஜான் புதர் நடத்தும் போது ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது முன்னாள் இருக்கிற ஊழியக்காரனுடைய சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னா, ஊழியக்காரருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த வைக்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை. உண்மையாவே சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க இருந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு முன்னாள் இருக்கிற ஊழியக்காரன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் என்ன செஞ்சிடணும், சிந்திக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, முதல் சொட்டு ரத்தத்தை கூட என்ன செஞ்சிடக்கூடாது. இது சபையுடைய இன்றைக்கு இருக்கிற பரிதாபம். இங்க இருக்கிற நாங்க வாயை திறந்து ஏதாவது பேசிட்டே இருக்கணும் பாருங்க, இல்லைன்னா தூங்கிடுவாங்க ஜனங்கள். அவன் தண்ணி குடிக்கிறது கூட என்ன செய்யக்கூடாது. தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்துட்டாருன்னா ஒரு பாஸ்டர் நிறுத்திட்டாரு, கீபோர்ட் நிறுத்திடுவாங்க, பக்கத்துல பாடுறவங்க நிறுத்திடுவார், ஜனங்கள்லாம் நிறுத்திடுவாங்க, எல்லாம் ஆமையும் போட்டு அவங்களே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ முன்னால் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது என்ன பண்ணிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். அது நம்ம ஜெபம் சொன்ன அப்படி மேல இருக்கிற அதெல்லாம் எண்ணி பார்த்து, ஐயா அப்போஸ்தலர்கள் இருந்து பேசும்போது அதையும் கேட்டார்கள். அவங்களும் என்ன செஞ்சாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமா இருந்தாங்க, ஜெபம் பண்ணுதல்ல உறுதியா தெரிஞ்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்க முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் போயிட்டேன், என்ன பண்ணுவீங்க? 10 நிமிஷம் சொன்னேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.
கரெக்டா 10 நிமிஷம் முடிச்சோன்னா எல்லாத்துக்கும் மனைவி கத்திரி. அப்படி இல்லைங்க. சபையில நம்ம என்ன செய்யறோம், டீ குடிச்ச பிறகு உட்கார்ந்து பேசுறோம், நல்ல பழக்கம். ஆனா அதே நேரத்துல நாம் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்தும் பேசுறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். சாப்பிட்டீங்களா குடிச்சீங்களாங்கிறதுக்காக மட்டும் சபை ஐக்கியத்துக்குள்ள வரல. அதை தாண்டி ஆவிக்குரிய ரீதியில அவங்களுடைய தேவைகளை உதவி செய்யறதுக்காகவும் ஆண்டவர்களை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய நீங்க சந்திக்கிற பேசுகிற சகோதரன் சகோதரி 3 நேரம் நல்லா சாப்பிட்டுருக்கலாம், ஆனா அவனுக்கு வேற தேவைகள் இருக்கலாம். வேற தேவைன்னா என்ன? யாராவது இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, இப்பெல்லாம் என்னால நடக்க முடியலையா, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் வழிகாட்டினா பரவாயில்ல அப்படின்னு தோணும். கொஞ்சம் பேசலாம். இல்ல யாராவது கொஞ்சம் என்னுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணா பரவாயில்லன்னு தோணும். அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அப்படியெல்லாம் நமக்குள்ள தோணி இருக்குதா என்னைக்காவது? அப்போ அந்த வசனத்தை கேட்கிற ஜனங்கள் செயல்படுகிறவர்களா இருந்தாங்க. முதல் செயல்பாடு சபைக்குள்ளேயே வந்துச்சு. எங்கே வந்துச்சு? சபைக்குள்ளேயே வந்துச்சு. அந்த கார்ப்பரேட் வொர்ஷிப், அந்த அந்யோன்யம், அப்பமிக்குதல். அந்யோன்யம் என்ன? ஒருவேளை அவங்க சாப்பிடுற சாப்பாட்டை கூட ஒன்னதான் சாப்பிட்டுருக்காங்க. அப்பமிக்குதல் என்ன? லார்ட் சப்பர், கர்த்தருடைய பந்தி. அடுத்தது ஜெபம் பண்ணுதல். எல்லாத்துலயும் எப்படி இருந்தாங்களா? உறுதியா தரித்திருந்தாங்க. சும்மா பேருக்கு செய்யல. சரியா? இது முதல் காரியம். இரண்டாவது, ஆரோக்கியமான சபைக்கு அடையாளம் உள்ள என்ன பண்ணாங்கன்னா, நல்ல டிவோஷன் இருந்துச்சு. டிவோஷன் மீன்ஸ் என்னன்னா, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுல கவனமா இருந்தாங்க. அதாவது சபைக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளின் ஆவிக்குரிய சரீர தேவைகளை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். எங்கெல்லாம் இருக்குது? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாரு, எப்படிப்பட்டவங்க, என்ன சூழல் இருக்கிறாங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ ஒண்ணு, தேவ பயத்தோடு வசனத்தை கேட்ட ஜனங்கள் தங்களுக்குள்ளேயே அந்த கிறிஸ்துவின் அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். யார்கிட்ட பரிமாறிட்டாங்க? அப்போ சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால நாம் அந்த கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறதுல நாம் அக்கறை உள்ளவர்களா இருக்கோம். இதுக்குள்ள தவறான நோக்கங்கள் விடக்கூடாது. தெசலோனிக்கே பட்டணத்தின் சபைக்குள்ள அந்த பிரச்சனை வந்துச்சு. என்ன? எல்லாரும் சபைக்குள்ள உட்கார்ந்துட்டாங்க, யாரும் வேலைக்கு போறதுக்கு தயாரா இல்ல. இப்போ அவங்களுக்கு நிறுவ எழுத வேண்டியதாகி போச்சு. வேலைக்கு போனா நீ சாப்பிடக்கூடாது, ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது, ஒண்ணுமே செய்யாமல் விட்டுறக்கூடாது. சபையில ஒரு நல்ல கேர் கிடைக்குதுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணி அதை அபகரிக்கிறதுக்கு தவறான வழிமுறைகளை நினைச்சுக்கூடாது, கையாண்டக்கூடாது. அதுக்காக சபைக்குள்ள எந்த விதமான பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை செய்யாமல் நினைச்சுக்கூடாது, விட்டுறக்கூடாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுல கவனமா இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய ரீதியாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெப உதவி செய்யறவங்களா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரீரப்பிரகாரமான தேவைகளிலேயும் உதவி செய்கிறவர்களா இருந்தாங்க. இது எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே நடந்தது. எங்க நடந்துச்சு? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுமா? உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உதவி செய்யறதுன்னு சொன்னா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறித்து பேசுகிறார்கள். கவனிங்களையா, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனா இங்க செய்ய வேண்டியதை அங்க கொண்டு போய் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நடுவே, சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் நடுவே செய்யப்பட வேண்டிய உதவிகள் அவர்களுக்கு மத்தியிலே தான் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு மத்தியில தான் செய்யணும். பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் உதவி செய்ய வேண்டிய காரியங்களை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளுக்கு தான் செய்ய வேண்டும். அதை குறித்து வேதம் திட்டமா நமக்கு உணர்த்துது. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல,
வழி தேங்காய கடையில் இருக்கிற தேங்காய் எங்க போய் உடையக்கூடாது, எங்க உடையக்கூடாது? கேட்கல எனக்கு. நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல முடியாதுல்ல. நிறைய பேர் ரொம்ப தாராள மனசா விதைச்சிட்டு போவாங்க. எங்கேயாவது உங்களுக்கான விதைப்பின் இடம் எங்கேயோ அங்கேயே என்ன செய்யணும். அப்போ சகோதரர்களுக்கு நடுவிலையும் இந்த காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, பகிர்ந்து கொடுத்தாங்க. அதுக்கான காரணத்தை நான் சொன்னேன். என்ன காரணம்? எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறதுக்காக எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. இப்ப வசனத்தை கேட்டு எங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. இப்ப இவருடைய காலங்கள் தாமதமாகிட்டே இருக்குது. அதுல அவர்களுக்கு குறை வந்து விடக்கூடாது என்பதிலையும் எருசலேமின் சபையார் என்னவா இருந்தாங்க, கவனமா இருந்தாங்க. அப்படி கவனமா இருந்த எருசலேம் சபைக்கு தான் பின் நாட்கள்ல அவங்க வயசான பிறகு கூட வெளியில பிரதேசத்தார் இருந்து ரட்சிக்கப்பட்ட பசுத்தவான்கள் காணிக்கைகள் கொடுத்து எங்க அனுப்புனாங்க, எருசலேம் கொடுத்தாங்க. சரி, அடுத்தது மூணாவதா அவங்க என்ன பண்ணாங்க? சரி, அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாங்களா? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் போசனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவரை ஆமா. இப்போ என்ன கேள்வின்னா, நம்ம ஜெபம் பண்ணா ஜனங்கள் வந்துருவாங்களா, சுவிசேஷம் அறிவிச்சா ஜனங்கள் வருவாங்க? ஆனா நம்ம எதை நம்புறோம்? இன்றைய திருச்சபைகள் எதை நம்புகிறது? சொல்லுங்க. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணப்படணும். ஆனா அந்த ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது அவசியம். அறிவிக்கப்படாமல் ஜெபத்தினாலே மட்டும் அது சாத்தியம் என்று நாம் நினைத்தால் ஜெபம் என்றால் என்ன என்றே நமக்கு தெரியவில்லை என்ற அர்த்தம். சொல்ற புரியுதா? ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறிவிக்கணும். அறிவித்தால்தான் ஜனங்கள் எங்கே வர முடியும், சபைக்கு வர முடியும். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அந்தியும் சபையில சேர்த்து கொண்டு வந்தாருன்னா அப்போஸ்தலருடைய உபதேசத்தையே கேட்டுட்டு இருக்கல, உள்ளேயே அப்பம் விட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வாழ்த்திட்டு அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கீங்களான்னு அப்படியே உள்ள உட்கார்ல. இவங்க எங்கேயும் போயிருக்காங்க, வெளியிலையும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க. அங்க இருந்து ரட்சிக்கப்பட்டவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அப்ப 3120 பேரா இருந்து வசனத்தை கேட்டு கற்றுக்கொண்டிருந்த அந்த ஆரோக்கியமான சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. நம்முடைய திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ஜெபத்துல எனக்கு குறைவு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அறிவிக்கிறதுல நாம் குறைவுபடுத்துகிறோம். நாம என்ன செய்யறது இல்லை. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து ரயிலக சபைக்கு என்ன செஞ்சு ஆத்துமாக்களை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்ல ஆசை தான், தப்பு ஒண்ணு இல்லை. ஆனா நடக்காது. யாருதான் அறிவிக்கணும்? நம்மதான். நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாலாம் ஜனங்கள் என்ன செய்ய முடியும். அப்போ அங்க நல்ல கவனிங்க, அப்போஸ்தலருடைய பாதத்துல தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டு ஒரு பக்கத்துல அவங்க கர்த்தருக்குள்ள கடன்படுறாங்க, இன்னொன்னு தங்களை நம்பி கொடுத்திருந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுல திரும்பவும் எருசலேம் நகரத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில் எருசலேம் சுவிசேஷத்தை அறிவிப்பது அத்தனை எளிதான காரியம் இல்லை. அத்தனை எளிதான காரியம் இல்லை. இயேசுவையே வந்து பாருன்னு சொன்ன ஆட்கள் அப்போஸ்தலர்கள். பிறகு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல என்ன பாடுபட்டாங்க நமக்கு தெரியும். அப்படின்னா இந்த ஆரம்ப நிலையில இருந்த விசுவாச பிள்ளைகள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது எத்தனை சவால்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனா அந்த சவால்களை எல்லாம் தாண்டி ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் என்ன செய்யப்பட்டாங்க, சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்போ இந்த ஆரோக்கியமான சபை, பூரண சபை அல்ல, ஆரோக்கியமான சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, முதலாவது தேவ பக்தி, 2 அது சகோதரர்களுக்கு நடுவில் காண்பிக்கக்கூடிய காரியம், 3வது உலகத்துக்குள்ள
இந்த 3 காரியத்திலையும் அவங்க கவனமா இருந்தாங்க. நீங்களும் நானும் அப்படியே காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. ஜெபிக்கலாம். கேளுங்க.